ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த நாளிலே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே அநேக சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் இந்த வாரம் இதே சத்தியத்தை, அதாவது இதே தலைப்பை நாம் தொடர்ச்சியாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் ஒரு நியாயப்பிரமாணத்தை நான் உங்களுக்கு சொல்லி அது எப்படி இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினது என்பதையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து நீங்கள் கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களுடைய ஊழியங்களிலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் இந்த சத்தியத்திற்கு சாட்சிகளாய் ஜீவிப்பீர்கள் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் மற்ற ஆவிக்குரிய விசுவாசிகளும் போதகர்களும் ஆவியிலே பலனடையும்படி இந்த சத்தியங்களை அவர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் செய்யலாம். அவர்கள் என்னுடைய யூடியூப் அக்கௌண்ட்டில் பாஸ்டர் ஜோசப் ஜெபராஜாங்கிற பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டடிகளை கேட்கும்படி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். ஆசாரியனுடைய வஸ்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு ஆசாரியரின் வஸ்திரம். ஆசாரியர்களுடைய வஸ்திரத்தை குறித்த ஒரு சுருக்கமான சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதே வசனம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைக்க வேண்டும். லேவியராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனமும் இதைத்தான் சொல்லுகிறது. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனமும் இதைத்தான் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஆசாரியனுடைய 5 வஸ்திரத்தை குறித்த சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப என்ன ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடுத்தி இருந்தார்கள்? ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்கிற ஆசாரியர்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான வஸ்திரத்தை ஆண்டவர் அன்றைக்கு உண்டாக்க சொன்னார். இந்த வஸ்திரத்தை சர்வ சாதாரணமா யாரும் செய்ய முடியாது. இதை செய்யறதுக்குன்னே விசேஷித்த ஞானமும் விசேஷித்த அறிவும் தேவைப்படுகிறது. நீங்க யாத்திராகமம் 28ஐ எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 2வது வசனத்தை கவனியுங்கள். யாத்திராகமம் 8:2வது வசனம் 28:2. உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு. இங்க கவனிங்க, மகிமை அலங்காரம், மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்தமான வஸ்திரம், ஆனா அலங்காரமாக மகிமையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த வஸ்திரம் பரிசுத்தமான வஸ்திரங்களை உண்டு பண்ணும்படி. அந்த 2ஆம் வசனத்தை முடிங்க. பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இப்ப மகிமையாக இருக்கணும், அதே நேரத்தில் அது அலங்காரமாக இருக்கணும் அந்த வஸ்திரம்.
இப்ப சங்கீதத்துல 96வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை நீங்கள் இதோடு சேர்த்து வாசிக்க வேண்டும். 8வது வசனம் 9வது வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி. இப்ப சங்கீதம் 96 8 9ல 8ல என்ன எழுதியிருக்குன்னா, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன். இப்போ 9வது வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப 8வது வசனம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 9வது வசனம் கர்த்தரை அலங்காரம் பண்ணணும்னா என்ன தெரியுங்களா? எது அலங்காரம் தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்தத்துல என்ன என்ன அலங்காரம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம உடுத்தி தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் இந்த வஸ்திரத்தினுடைய தன்மை நோக்கம் என்ன என்றால், தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை ஆராதிப்பதற்காக. அப்ப தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை ஆராதிக்கவும் ஆசாரியர்களுக்கு பரிசுத்தமான வஸ்திரத்தை தேவன் உடுத்துவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இதுலயே நீங்க 3வது வசனத்தை கவனிப்பீர்களானால், அதை எல்லாராலும் செய்ய முடியாது. 28:3. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக. அவனை பரிசுத்தப்படுத்தும்படி. அவனை பரிசுத்தப்படுத்தும்படி. அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு. அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு. ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமுள்ள இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. விவேக இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. இப்ப இந்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஞானம் பிளஸ் விவேகம், விவேக இருதயம். இப்ப இதை செய்வதற்கு ஞானமும் விவேகம் உள்ள இருதயமும் வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப வஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துவது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுவது. அதற்காகத்தான். அதை செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே விவேக இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 1:17 நீங்கள் கவனிப்பீர்களானால், பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய சபையினுடைய அந்த அலங்காரம் எப்படிப்பட்டது, யார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது என்பதை அவர் சொல்லுகிறார். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை. இயேசுவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். தெளிவுங்கிறது விவேகம். தெளிவு என்றால் அது விவேகத்தை குறிக்கிறது. ஞானம், தெளிவு, இந்த ரெண்டும் தான் நாம் தேவனை தொழுது கொள்வதற்கு நம்மை வழி நடத்துகிறதாகவும் நம்மை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ஆசாரிய வஸ்திரத்தை ஆண்டவர் உண்டாக்க சொன்னதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இப்படி ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் ஆரோனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆசாரியனுக்கு ஆண்டவர் உடுத்த சொன்னது உள் ஆடை. உள்ளாடை. இரண்டாவது, ஆசாரியன் உடுத்தினது அங்கி. மூன்றாவதாக அவன் உடுத்தினது ஏபோத்தின் கீழங்கி. ஏபோத்தின் கீழ் அங்கி. மூன்றாவதாக ஏபோத்.
நான்காவதாக அரைக்கச்சை கச்சை. இதுதான் ஆசாரியனுடைய வஸ்திரம். இதுல தலைப்பாக இருக்கிறது, அது தனியாக நாம் பார்ப்போம். இப்ப உள்ளாடை, இரண்டாவது அங்கி. இந்த அங்கி என்பது கழுத்திலிருந்து கீழே கால் வரையிலும் ஒரே நீளமாக போடப்பட்டிருக்கிற ஒரு அங்கி. இது கழுத்து தொடங்கி கீழ் பாதம் வரையிலும் ஒரே அங்கியாக போடுவது. ஏபோத்தின் கீழ் அங்கி. முதல்ல இந்த ஏபோத்துனா என்னன்னு தெரிஞ்சா, இந்த ஏபோத்து என்பது அவனுடைய இடுப்பு வரை போடுகிற ஒன்று. இந்த மோடிக்கோட் மாதிரி இப்ப நான் போட்டிருக்கிற மாதிரி. இப்ப இதுவரையிலும் அவன் போடுகிறது ஏபோத். இதற்கு உள்ளே அவன் ஒரு அங்கி போடுவான், அது முழங்கால் வரையிலும் போடுவான். இப்ப கீழ் வரை போட்டால் அது ஒரே அங்கி, முழங்கால் வரை போடுகிற வஸ்திரம் தான் ஏபோத்தின் கீழ் அங்கி. இடுப்பு வரை போடுகிற இந்த மேலே போடுகிற கோட்டு மாதிரி போடுவது தான் ஏபோத். இந்த ஏபோத்துல தான் மார்பதக்கம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அதுல மார்பதக்கம் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ். இப்ப கச்சை என்பது இடுப்பிலே இறுக்கமாக கட்டி கொள்ளுகிற ஒரு கச்சை. இந்த 5 வஸ்திரம் உங்களுக்கு இப்பொழுது நினைவு இருக்கும். உள்ளாடை, அங்கி, ஏபோத்தின் கீழ் அங்கி, ஏபோத், கச்சை. இது 5ஐயும் ஆசாரியன் உடுத்தி கொண்டுதான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். இதை செய்வதற்கு ஞானமும் விவேகமும் உள்ள ஆட்களை இஸ்ரவேலர்களிலே தெரிந்து கொண்டு இதை அழகாக வடிவமைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த அங்கிகளை அவர்கள் செய்வதற்கு 4 விதமான நூல்களை பயன்படுத்தினார்கள். 4 விதமான நூல்கள் பயன்படுத்தப்பட்டது. அந்த நூல்கள் ஒன்று இரத்தாம்பரம், 2 சிவப்பு நூல், 3 இளநீலம், 4 மெல்லிய பஞ்சி நூல். இந்த 4 நூலை வைத்துத்தான் இந்த வஸ்திரங்களை எல்லாம் இஸ்ரவேலர்கள் உருவாக்க வேண்டும். என்ன 4 நூலை கர்த்தர் பயன்படுத்த சொன்னார் என்றால், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இள நீல நூல், பஞ்சி நூல், அதாவது வெள்ளை நூல், பஞ்சி நூல். இந்த 4 நூல்களை எடுத்துத்தான் இதை உண்டாக்க வேண்டுமே தவிர, இந்த வஸ்திரத்தை உண்டாக்குகிற விஷயத்திலே ஆட்டு மயிர் கலக்கக்கூடாது. இப்ப ஆட்டு மயிர்ல இஸ்ரவேலர்கள் வஸ்திரம் செய்வார்கள். ஆனால் அந்த ஆட்டு மயிர் நூலை இந்த பஞ்சி நூலோடு கூட இணைத்து இந்த வஸ்திரத்தை உண்டாக்க கூடாது. அப்ப இந்த வஸ்திரத்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த 4 நூல்களைத்தான் பயன்படுத்தி இதை இவர்கள் செய்ய வேண்டும். இதுதான் ஆசாரிய வஸ்திரம் செய்கிற முறை, செய்யக்கூடிய நூல். இதை செய்யக்கூடியவர்கள் யார்? இதை ஏன் செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்தி பரிசுத்த அலங்காரமாய் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக இவைகளை செய்ய வேண்டும் என்று யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க பொறுமையா ஃபுல்லா வாசித்தீங்கன்னா நான் சொல்லுகிற இந்த சத்தியங்கள் எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கும். அதோடு கூட நீங்கள் லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்திலேயும் இந்த சத்தியத்தை நீங்கள் அழகாய் தெளிவாய் வாசிக்கலாம். இந்த வஸ்திரங்களை எல்லாம் செய்து முடித்ததை நீங்கள் யாத்திராகமம் 36ஆம் அதிகாரத்தில் செய்து முடித்ததை பார்க்கலாம். இது செய்யும் பொழுது உள்ள கட்டளை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இந்த 3 அதிகாரங்களை வீட்டிலே அமர்ந்து பொறுமையாக படித்தால் இந்த 5 வஸ்திரங்களை குறித்த ஒரு விரிவான விளக்கம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது டேபர்நேக்கல் என்கிற சப்ஜெக்டை நான் டீச் பண்ணும் பொழுது
இதை ரொம்ப விரிவாக என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இப்பொழுது சுருக்கமாக ஒரு 1.5 மணி நேரத்திலே நான் இவைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இப்போ வஸ்திரங்கள் என்ன என்ன என்பதை நீங்கள் ஒரு முறை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். முதலாவது வஸ்திரம், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது கச்சை. நான் இதை அழித்து விடுகிறேன். இது செய்யப்பட்ட நூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சத்தமா. ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இளநீல நூல், மெல்லிய பஞ்சு நூல். இந்த 4 நூல்கள் மூலமாக 5 வஸ்திரங்களை ஆண்டவர் செய்ய சொன்னார். சரி, அழிய மாட்டேங்குது. ஓகே. இப்பொழுது ஆசாரியர்கள் உடுத்த வேண்டிய வஸ்திரம் தான் இது. இப்ப இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஓகே. இப்ப இந்த ஆசாரியர் ஆரோனுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஆரோனுக்காக அல்ல. இதனுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் தான் நிறைவேறுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியராக இருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்ப இயேசு ஆசாரியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 வசனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கவனியுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் சொல்றார். இதே எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இப்ப இயேசுதான் பிரதான ஆசாரியர். இப்ப ஆசாரியர்கள் 5 வஸ்திரங்களை உடுத்தி பணிவிடை செய்தது போல இயேசு கிறிஸ்துவும் ஆசாரியராய் இருக்கிறதினாலே அவரும் 5 வஸ்திரங்களை உடுத்தி ஆண்டவராகிய தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த 5 வஸ்திரங்களை உடுத்தி இருந்தாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த வஸ்திரத்திற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்புறம் இயேசு கிறிஸ்து அணிந்ததை நாம் பார்க்கலாம். இப்ப முதலாவதாக உள்ளாடைன்னு சொன்னேன். இந்த உள்ளாடை எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஆசாரியனுடைய அந்தரங்கமான பரிசுத்த வாழ்க்கை. இந்த உள்ளாடை பரிசுத்தத்தை குறிக்கிற ஒன்று. ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த வஸ்திரத்தை உடுத்தி இருந்தார். அவர் எப்படி இருந்தார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இப்ப இந்த உள்ளாடை என்கிற இந்த வஸ்திரத்தை ஆரோன் உடுத்தி இருந்தான். ஆரோன் எப்படி உடுத்தி இருந்தான் இந்த உள்ளாடையை? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 42, 43 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அவர்களுடைய நிர்வாணத்தை
மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. சணல் நூல் சல்லடைகளை உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். ஏன் உள்ளாடைய தரிக்கணும்? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே போகும் பொழுது அவர்கள் சாகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உள்ளாடையை அவர்கள் இறுக்கமாக போடணும். அதை சணல் நூல்ல அதை அவர்கள் தைத்து போட வேண்டும். இது அந்தரங்க பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. இப்ப இரண்டாவது, நான் என்னுடைய அர்த்தத்தை லேசா சொல்லிட்டு நான் அப்புறம் விளக்கம் கொடுக்கிறேன். இரண்டாவதாக அங்கி என்று வாசிக்கிறோம். இந்த அங்கி எதை குறிக்கிறது என்று சொன்னால் சுகமாக்குதலை குறிக்கிறது. அங்கி எதை குறிக்கிறது? சுகமாக்குதலை குறிக்கிறது. அடுத்ததாக ஏபோத்தின் கீழ் அங்கி. ஏபோத்தின் கீழ் அங்கி இது எதை குறிக்கிறது என்றால் ஜெப வாழ்க்கையையும் ஆவியிலே நடத்தப்படுதலையும் குறிக்கிறது. ஜெபம் பிளஸ் ஆவியிலே நடத்தப்படுதல். அடுத்ததாக அவர்கள் போட்டிருந்தது ஏபோத், கீழ் அங்கி. ஏபோத்தின் கீழ் அங்கி ஸ்தோத்திரத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி, அது ஜீவன். ஏபோத்து தான் ஏபோத். ஜெபம் பிளஸ் பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படுதல். அறக்கச்சை சத்தியம். இப்ப இந்த வஸ்திரத்தினுடைய ஆவிக்குரிய அடையாளத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளாடை என்பது அந்தரங்கமான பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, வெளியரங்கமான பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. அங்கி என்பது சுகமாக்குதல். ஏபோத்தின் கீழ் அங்கி என்பது ஸ்தோத்திர பலி, அது ஜீவனை கொடுக்கிறது. ஏபோத்து என்பது ஜெபம், பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படுதல். சத்தியம் என்பது கச்சை என்பது சத்தியம். அப்ப இதுதான் பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படி இதை அணிந்திருந்தார்கள். யாரு? ஆரோன். இப்ப இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியும் இந்த வஸ்திரத்தை அணிந்திருந்தார், ஆவிக்குரியபடியும் இந்த வஸ்திரத்தை அணிந்திருந்தார் என்று புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்து வஸ்திரம் உடுத்தி இருந்தார். எத்தனை வஸ்திரம் உடுத்தி இருந்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்ப நிறைய பேரு ஒரே ஒரு அங்கியை போட்டு வாழ்ந்தாரு, அதுவும் தையல் இல்லாத ஒரு அங்கி போட்டாருன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு அங்கி போட்டாரு, அதுவும் தையலே இல்லாத ஒரு அங்கி என்ன செய்திருந்தார்? போட்டு இருந்தார் என்று சொல்லுவார்கள். உண்மைதான், தையலே இல்லாத மேல் தொடங்கி கீழ் வரையிலும் ஒரு அங்கி போட்டிருந்தார் என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் வேதத்தை கவனமாக படிக்கும் பொழுது மத்தேயு புஸ்தகம் 27 அதிகாரம் 28 எல்லா வஸ்திரங்கள், அவருடைய அநேக எல்லா வஸ்திரங்களையும் கலற்றினார்கள் வாசிக்கலாம். வாசிங்க பார்ப்போம். அவர் வஸ்திரங்களை கலற்றி இந்த மத்தேயு 27 எத்தனை வசனம்? 28. இப்ப இதுல என்ன எழுதியிருக்கு? சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிற பொழுது வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, சிவப்பான ஒரு மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரத்தின் மேல் வைத்து
அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து ஓகே, இப்ப எல்லா வஸ்திரத்தையும் கலட்டி வச்சிட்டு ஒரு சிவப்பான வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். சிவப்பான வஸ்திரத்தை ஏன் உடுத்தினார்கள் தெரியுமா? அவரை அடிக்கும் பொழுது சரீரத்திலிருந்து வருகிற ரத்தம் வெளியிலே பார்க்கிறவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது. அந்த சிவப்பு அங்கியிலேயே அந்த ரத்தம் உறையும். அங்கி சிவப்பாக இருக்கிறதுனால இவ்வளவு ரத்தம் வெளியே வந்ததா என்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு பதட்டம் மனிதர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சிவப்பான அங்கியை அவர்கள் உடுத்தினார்கள். இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. 31ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கலற்றி, இப்ப சிவப்பான அங்கியை போட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கழட்டிட்டு என்ன பண்றாங்க, மேல் அங்கியை போட்டு அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இப்ப எல்லா வஸ்திரத்தையும் கலட்டி சிவப்பான அங்கியை உடுத்தி அடிச்சிட்டு சிவப்பான அங்கியை கலட்டி மற்ற எல்லா வஸ்திரத்தையும் உடுத்தி சிலுவையிலே அடிப்பதற்காக என்ன செய்கிறார்கள், அனுப்புகிறார்கள். இப்ப சிலுவையிலே அடிக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தால் யோவான் சுவிசேஷத்திற்கு போக வேண்டும். 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கவனியுங்கள். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து, அவருடைய வஸ்திரங்களை பன்மையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். வஸ்திரம் எல்லாவற்றையும் கலட்டி ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு வஸ்திரமாக 4 வஸ்திரத்தை ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேல் தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க? 24வது வசனம். அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என்னுடைய உடையின் பேரில் சீட்டு போடுவார்கள் என்று தீர்க்கதரிசிகள் சங்கீத புஸ்தகத்திலே எழுதினார்கள் 22. அந்த சங்கீத வார்த்தையின்படி ஒரே ஒரு வஸ்திரத்தின் பேரிலே சீட்டு போட்டார்கள். 4 வஸ்திரத்தை சீட்டு போடாமல் 4 போர் சேவகர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு அங்கி போட்டு வாழ்ந்தாரா, இல்ல ஆசாரியர்களுக்கு உரிய வஸ்திரம் என்று சொல்லுகிற 5 வஸ்திரத்தையும் அவர் அணிந்து ஊழியம் செய்தாரா என்றால் 5 வஸ்திரத்தையும் அணிந்துதான் அவர் ஊழியம் செய்தார். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில 5 வஸ்திரத்தையும் கட்டிட்டாங்க. இப்ப 5 வஸ்திரத்தையும் கலட்டினா என்ன சம்பவிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவர் சிலுவையிலே நிர்வாணமாகத்தான் அடிக்கப்பட முடியும். அவர் நிர்வாணமாகத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை வேதத்திலே நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை கவனியுங்கள். லூக்கா 23:49. அவருக்கு அறிமுகமான எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்திரீகள் தூரத்திலே நின்றார்களா? ஏன் ஸ்திரீகள் தூரத்திலே நிற்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக அடிக்கப்படுகிறபடியினால் ஸ்திரீகளை கொல்கதா மலையின் பக்கத்திலே வருவதற்கு போர் வீரர்கள் அனுமதிக்கவில்லை. காரணம், கிறிஸ்து சிலுவையில் நிர்வாணமாய் தொங்குகிறபடியினால் ஸ்திரீகள் தூரத்திலே நின்றார்கள். ஒன்று. இப்ப யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஜான்
19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இப்ப இங்க 3 ஸ்திரீகள் மட்டும்தான் சிலுவைக்கு முன்பாக பக்கத்திலே நிற்கிறார்கள். மற்ற ஸ்திரீகளுக்கு அனுமதி இல்லை, தூரத்திலே நின்றார்கள். ஏன் இந்த 3 ஸ்திரீகள் பக்கத்தில் இருக்க வேண்டும்? இவர்கள் இயேசு கிறிஸ்து உடம்பிலே வஸ்திரம் இல்லாமல் சிலுவையிலே அடிக்கப்பட்டாலும் மரியாளுக்கு தன்னுடைய மகன் என்கிற பாச உணர்வு வருமே தவிர அவனுடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே மாறுபட்ட உணர்வு வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்ப கூட இருக்கிறது இன்னொருத்தி யாரு அப்படின்னா மரியாளுடைய சகோதரி. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தி, ஆனால் தாயினுடைய ஒரு சின்னம்மா, தாய் தான் அவளும். அப்ப அவளுக்கும் இயேசுவை பார்க்கிற பொழுது ஒரு பரிதாப உணர்ச்சிகள் வருமே தவிர ஒரு பாச உணர்வுகள் வந்து அழுவார்களை தவிர தவறுதலான எண்ணங்களுக்கு இங்கே வாய்ப்பில்லை. 3வது ஒரு பெண் இருக்கிறார், மகதலேனா மரியாள். உண்மையாகவே அதிகமாக இயேசுவின் இடத்தில் அன்பு கூர்ந்தவள், அதிகமாக இயேசுவை நேசித்தவள். அவளுடைய அன்பு களங்கமில்லாத அன்பு, பரிசுத்தமான அன்பு. ஆகவே சபலமான அன்பு கிடையாது, உலக பிரகாரமான அன்பு கிடையாது. அவள் கிறிஸ்துவை ஆவிக்குரியபடி நேசித்தபடியினால் அவளுக்கும் இந்த நேரத்திலே பரிதாப உணர்வுகளோடு கண்ணீரோடு அந்த காட்சியை கண்டாலே தவிர தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த 3 பெண்களை பக்கத்திலே நிறுத்துவதற்கு அனுமதித்தார்கள். ஆவியானவர் தான் இதை செய்கிறார். மற்ற அனைவரும் தூரத்திலே நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து 5 வஸ்திரங்களையும் இழந்தவராய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்போ ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி சிலுவையில் அடிக்கப்படணும்? இதுக்கு என்ன காரணம்? ஏன் நிர்வாணமாக அடிக்கப்பட வேண்டும் என்றால் 2 சம்பவத்தை நான் இதோடு ஒப்பிட்டு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் போவீர்களானால் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். இப்ப ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே நிர்வாணமாக்கப்படுகிறான். எதனால் நிர்வாணமாக்கப்படுகிறான்? மகிமையினால் அவன் உடுத்தப்பட்டு இருந்தான். தேவனை ஆராதிக்கிற மகிமை, பரிசுத்தம், இந்த வஸ்திரத்தில தான் கர்த்தர் அவனை உடுத்து வைத்திருந்தார். அவன் மகிமையினாலே மூடப்பட்டிருந்தான், பரிசுத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தான். பிசாசு பாவத்தினாலே அவைகளை கலற்றினபடியினால் அவன் நிர்வாணமாக்கப்பட்டான். பாவத்தின் நிமித்தம் அவன் நிர்வாணமாக்கப்பட்டான். இந்த கருத்தை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, புதிய உலகத்திலே, இதுவும் புதிய உலகம் ஆதாம். அடுத்து அழிக்கப்பட்டதற்கு அப்புறம் நோவாவினுடைய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் புதிய உலகம் தான். அந்த புதிய உலகத்திலே நோவா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு. இப்ப இந்த புதிய உலகத்திலே நோவா அக்கிரமத்தின் மித்தமாக, நான் அதை வேற ஒரு என்னுடைய ஸ்டடியிலே தெளிவாய் சொல்லி இருக்கிறேன், இப்ப அதை சொல்வதற்கு நேரமில்லை. அவனும் தன்னுடைய இளைய குமாரன் தகப்பனோடு தவறாக பழகினது நிமித்தம் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறான். அக்கிரமத்தின் நிமித்தம் நோவா நிர்வாணமாக்கப்பட்டான். பாவத்தின் நிமித்தம் ஆதாம் நிர்வாணமாக்கப்பட்டார். இந்த 2 விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிர்வாணமாக்கப்பட்டார். இந்த 2ஐயும் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஏசாயா 53:5.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் அவர் காயப்பட்டு மீறுதல்னா ஆதாம் செஞ்ச மீறுதல் அது நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நோவா அக்கிரமத்திலே நிர்வாணமானார், அது நிமித்தம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். அப்ப மீறுதல்களின் நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர்கள் எப்படி நிர்வாணமாக்கினாரோ அப்படியே கிறிஸ்து நிர்வாணமாகி பழைய ஆவிக்குரிய அந்த மகிமையின் வஸ்திரத்தை திரும்ப ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உடுத்துவித்திருக்கிறார். அவருடைய வஸ்திரம் கலற்றப்பட்டது எதற்காக என்றால் உங்களுக்கும் எனக்கும் உடுத்துவிப்பதற்காக. கர்த்தர் என்ன செய்தார்? வஸ்திரத்தை அவர் உரிந்து போட சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னொரு விஷயம், இதுல ஒரு பெரிய தேவ ரகசியத்தை சொல்லுகிறேன். பிசாசு ஆதாமை நிர்வாணமாக்கி வஸ்திரத்தை உரிந்து கொண்டு நிர்வாணமாக்கினான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் என்றால் அவர் வஸ்திரம் இல்லாதவராக தன்னை ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? பிசாசினுடைய சகல காரியங்களையும் உரிந்து கொள்வதற்காக அவர் தன்னுடைய வஸ்திரத்தை போர் வீரர்கள் உரிந்து கொள்ள அனுமதி அளித்தார். ஆகையினாலே பிசாசினுடைய சகலவற்றையும் உரிந்து கொண்டார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு. நல்லா கவனிங்க, இங்கே துரைத்தனம் அதிகாரம் என்று சொல்லுகிறது சாத்தானிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் அவன் ஆதாமை ஏமாற்றி எடுத்துக்கொண்ட அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து உரிந்து கொள்ளும்படி இவர் தன்னுடைய வஸ்திரத்தை உரிந்து கொள்ள அனுமதித்தார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து ஆசாரியர்களைப் போல 5 வஸ்திரங்களை உடுத்தி இருந்தார் என்றும் அந்த வஸ்திரங்களை சிலுவையிலே கலற்றினார் என்றும் அது கலற்றப்பட்டபடியினால் மறுபடியும் ஆதாம் நோவா போல விசுவாசமாகிய உங்களையும் என்னையும் அவர் உடுத்துவித்திருக்கிறார் என்றும் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த வஸ்திரங்களினுடைய உபயோகம் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் இந்த வஸ்திரங்களை உடுத்த சொன்னார்? இவைகளின் அர்த்தத்தை இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிய வேண்டும். பாருங்க, சாலமோன் முதலாய் பூக்களுக்கு, செடிகளுக்கு, மலர்களுக்கு இப்படி ஒரு அழகான வஸ்திரத்தை உடுத்து வைக்கவில்லை என்று இயேசு சொன்னார். நம்மளையும் அழகா கலர் கலரா ரொம்ப ஆசீர்வாதமா உடுத்து வைத்திருக்கிறார். உண்மைக்கு உங்களையும் கர்த்தர் நல்லா உடுத்து வைத்திருக்கிறார். இதுல மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. நிறைய மாம்சீகமான வஸ்திரத்தை வாங்குவதிலே மகிழ்ச்சி அடையக்கூடாது. அநேக பட்டுப்புடவைகள், அநேக செல்வார், அநேக பேண்ட் ஷர்ட், கோட் சூட், அநேக விதமான காரியங்களை நாம் வாங்கி உடுத்துவதிலே மட்டும் சந்தோஷப்படாமல், இப்பொழுது நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறபடியினால் இயேசுவை போல நீங்கள் வஸ்திரங்களை உடுத்து இருக்க வேண்டும். அதை உடுத்துவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வஸ்திரங்கள். இது இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமையாக இருக்கும். அவன் ஆவிக்குரிய நிர்வாணத்திலே வாழ்கிறவனாக இருப்பான். ஆகையினாலே ஆவிக்குரிய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நாம் இந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டே ஆக வேண்டும், இயேசுவை போல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து உள்ளாடை, அவருடைய ஆவிக்குரிய வஸ்திரம் ஒன்று உள்ளாடை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னேன்? பரிசுத்தம். பரிசுத்தம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது
பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தாரா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டால் மிக தெளிவாக நீங்கள் சொல்லுவீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவராகத்தான் வாழ்ந்தார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு வேதத்திலேயே பிடித்த பரிசுத்தத்தை குறித்து இயேசுவினிடத்திலே பிடித்த ஒரு வசனம் என்னன்னா, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அருமையான கேள்வி. இதை உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவனும் கேட்க முடியாது, எந்த நாட்டில் இருக்கக்கூடிய யோகியனும் கேட்க முடியாது. இயேசு ஒருவரே இப்படி கேட்பதற்கு தகுதியானவர். என்ன கேட்கிறார்? பப்ளிக்ல எல்லா ஜனத்துக்கும் மத்தியில கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லைன்னு சொல்றேன். என்னிடத்தில் பாவம், நம்ம எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஊழியக்காரன் இந்த உள்ளாடையை ஒழுங்காக உடுத்தி இருக்க வேண்டும். எவன் ஒருவன் சொந்த வாழ்க்கையின் பரிசுத்தத்திலே தவறுகிறானோ அவன் சபைகளையோ தேவ ஜனத்தையோ கர்த்தருடைய நாமத்தையோ மகிமைப்படுத்தவோ வழி நடத்தவோ முடியாது. ஊழியர்கள் இந்த உள்ளாடை உடுத்துவதிலே மிக கவனம் உள்ளவர்களாய் சொந்த பரிசுத்தத்திலே தன் குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். சமுதாய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, அவர்களுடைய சொந்த உறவினர்களுக்கு முன்பாக, தன்னை காண்கிற ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை ரொம்ப பெருசா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கும் தெரியும். நான் சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்வீங்க. உங்களுக்கு தெரிந்த வசனங்கள். 1 பேதுரு 1:15 இயேசு சொன்னதாக பேதுரு சொல்றார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். இப்ப இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். இது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் இது எழுதப்பட்டிருக்கு. லேவியராகம புஸ்தகத்தில் நீங்கள் 19:2 27 படித்தால் தெரியும். லேவியராகமம் லேவி 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த வசனத்தை தான் பேதுரு சொல்லுகிறார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். 27 படிங்க. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தராக இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் தான் உங்களை பரிசுத்தமாக்கணும். நீங்கள் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் பரிசுத்தமாக்கிட்டே போவார். ஆனா ஒப்பு கொடுக்கிறது யார்? நீங்க தானே. நீங்கள் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். பரிசுத்தத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். இதுதான் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை இயேசு அணிந்திருந்தார். அவர் மேல எந்த குற்றத்தை யாருமே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்து காட்டினார். பரிசுத்தத்தை பிரசங்கித்தவர் அல்ல இயேசு, பரிசுத்தத்தின்படி வாழ்ந்து பிரசங்கித்தவர் தான் இயேசு. அப்ப இது சபைக்கு வேணுமா வேண்டாமா? நீங்க இந்த வஸ்திரத்தை உடுத்தணுமா வேண்டாமா என்றால் கட்டாயம் இந்த வஸ்திரத்தை நீங்கள் உடுத்த வேண்டும். இப்ப சபை உடுத்துற ஆசாரிய வஸ்திரம் முதல்ல நீங்க ஆசாரியர்கள்ங்கிறத நம்பிக்கணும். இப்ப இயேசு உடுத்தினதையும் நீங்கள் உடுத்தி இருப்பதையும் நான் சேர்த்தே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்ப நீங்க ஆசாரியர், முதல்ல அதுக்கு ஒரு வசனம் படிக்கணும். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். எப்படி ஒரு ஆசாரியன் தேவனுடைய மனிதனாக தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பது போல இந்த காலத்தில் இருக்கிற சபை ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்களும் ஆசாரியர் தான். அப்ப இயேசுவுக்கு எப்படி உள்ளாடை என்கிற பரிசுத்தம் இருந்ததோ அப்படியே சபைக்கும் உள்ளாடை என்கிற பரிசுத்த வாழ்க்கை வேண்டும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா எழுதுவார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து படியுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப என்ன தேவ சித்தம்? என்ன? சபை பரிசுத்தம் உள்ள சபையாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் தேவனுடைய சித்தமே. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. இப்ப இங்க பரிசுத்தம் என்று எழுதின பவுல் எதிலே பரிசுத்தம் என்று எழுதுகிறார்? வேசி மார்க்கத்திலிருந்து விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உடன்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் என்ன செய்து கொள்ளுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். இப்ப இங்க பரிசுத்தம் என்று சொன்ன உடனே ஏன் பண விஷயத்தை எழுதவில்லை? பரிசுத்தம் என்று சொன்ன உடனே ஏன் மற்றவர்களோடு பழகுகிற பழக்க வழக்கங்களையோ, குற்றம் சொல்லுவதையோ, பொறாமைகளையோ, கோபத்தையோ, சண்டையையோ எழுதாமல் வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் பவுல் ஏன் இங்கு எழுதுகிறார்? ஒரு மனிதன் கோபப்பட்டால் அது வெளியரங்கமாக தெரிந்துவிடும். சண்டை போட்டால் அது வெளியரங்கமாக தெரிந்துவிடும். ஒரு மனிதன் எந்த பாவம் செய்தாலும் அது வெளியரங்கமான பாவமாக இருக்கும். ஆனால் இந்த பாவம், இந்த வேசித்தனம், விபச்சாரம் என்பது அவன் அந்தரங்கத்திலே செய்து அதை மறைமுகமாக மறைத்து வைத்திருக்கிற ஒரு பாவம். ஆகவே உள்ளான பரிசுத்தம் தேவை, அந்தரங்கத்தில் பரிசுத்தம் தேவை. ஒருவன் சரீரத்தை கெடுக்காமல் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதுதான் உள்ளாடை. அந்த பரிசுத்தம் தான் உள்ளாடை. இப்ப இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணம் இந்த வாழ்க்கைக்கு. லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு பரிசேயன் வீட்டில் போய் இயேசு என்ன செய்யறாரு? பந்தி இருக்கிறார். அப்போ ஒரு பாவியான விபச்சாரி இயேசுவின் பாதத்தை தொட்டு கண்ணீரினால நனைத்து ஓயாமல் முத்தம் செய்கிறான். இத பரிசேயன் பக்கத்துல இருந்து பார்க்கிறான். பரிசேயன் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு, தம்மை தொடுகிறவள் பாவி என்று தெரியாதா? தம்மை தொடுகிறவள் பாவி என்று இவருக்கு தெரியாதா? அப்ப அவனுக்கு தெரியுது. அவனுக்கு எப்படி தெரியுது? அவன் பலமுறை போயிட்டு வந்தவன். இந்த பெண்ணு பாவிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு பதட்டமா இருக்கு. ஏசுனாரு காலை தொடுறது இவனுக்கு இச்சையின் போராட்டமா இருக்கு, மாம்ச போராட்டமா இருக்கு, சபலமா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தெய்வீகமாய் அவளை பார்க்கிறார். என்ன சொல்றா தெரியுங்களா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறார். ஆண்டவர் அந்த ஸ்திரிய ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய அளவிற்கு அவளுக்கு மேல பரிதாப கண்களோடு பார்க்கிறாரை தவிர ஒரு இச்சையான கண்களோடு கூட அவர் பார்க்கவில்லை. காரணம், அவரு தான் போதனை செய்தார். என்ன போதனை கொடுத்தாரு? பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்காமல் இருங்கள். அதைத்தான் இயேசு இங்க செய்கிறார். அவர் பிரசங்கியர் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்து காட்டினவர். இன்றைக்கு அநேக நாம் பிரசங்கிகளாகவே இருக்கிறோமே தவிர சில காரியங்களை நாம் வாழ்ந்து சாதிக்க வேண்டும்.
அப்ப நம்முடைய சரீரம் பரிசுத்தமுள்ள பாண்டம். இப்ப விசுவாசிகளுக்கு மத்தியில பவுல் சொன்ன அருமையான சாட்சி 1 தெசலோனிக்கேயர் 2:10 நினைக்கிறேன், படிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இன்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் ரொம்ப அருமையான வசனம். பவுல் இயேசுவ மாதிரியே சொல்றார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? அப்படிதான் சொல்றாரு பவுல். நாங்கள் உங்களுக்குள்ள எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோம். இன்றைக்கு ஒரு போதகர் சபையில எழும்பி நின்று என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று விசுவாசிகளிடத்துல முதல்ல கேட்கட்டும். என்னிடத்தில் விபச்சாரம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? என்னிடத்திலே அக்கிரம சிந்தை உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? நான் உங்களுக்குள்ளே எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்ந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி, தேவன் சாட்சி. ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். அப்ப உங்களுக்கு எனக்கும் இந்த உள்ளாடை ரொம்ப அவசியம். நம்ம பரிசுத்தத்திலே குறை உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள பிரயாசப்பட்டால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த முதல் வஸ்திரத்தை இயேசுவும் உடுத்தி இருந்தார், சபையும் உடுத்தி இருந்தது என்று பார்க்கிறோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய பூரணராகும்படி, பரிசுத்தத்திலே பூரணராகும்படி கடந்து போங்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அதை வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை 5 வாசித்து நினைக்கிறேன். கீழே படிங்க. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். தன்னுடைய சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் பரிசுத்தத்திற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அங்கி. அங்கினா சுகமாக்குதல்னு சொன்னேன். இயேசு அங்கி போட்டிருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அங்கியில சுகம் இருந்துச்சாங்கிறத நீங்க அறியணும். அங்கியில சுகம் இருந்தது. மத்தேயு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இங்க ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று நம்புகிறாள். ஏன் அவளுக்கு அந்த நம்பிக்கை வந்தது? பொதுவாகவே யூதர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? ஆசாரியர்களுடைய அங்கியை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஸ்திரீ என்ன பண்ணினால், அந்த காலத்தில் இருந்த அநேக ஆசாரியர்களை தொட்டு பார்த்திருப்பா, சுகமாகல. நிறைய ஆசாரியர்களை தொட்டிருப்பா, சுகமாகல. இப்ப இயேசு கிறிஸ்துவும் ஆசாரியர் போல அங்கி போட்டு வர்றாரு. ஆஹா, இவர் ஒரு புதுசா வர்றாரு ஆசாரியர், சரி இவரை நாம் என்ன செய்யலாமா, தொடலாமா என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்கு உள்ளே வந்து வஸ்திரத்தை தொடுகிறார். உடனே சுகமாகிவிட்டார். இயேசு கிறிஸ்து அதை உணர்றார். இப்ப இயேசு என்ன சொன்னாரு? அடுத்த வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என்னுடைய வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இப்ப வல்லமை புறப்பட்டதையும் இவர் அறிகிறார். அந்த ஸ்திரீ
அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை வந்து தன்னை சுகமாக்கினதையும் அவள் அறிந்தாள். அப்ப அங்கி என்றால் சுகமாக்குதல். இயேசு மாதிரி சுகமாக்கின ஆள் இன்னைக்கு வரைக்கும் யாரும் எழுப்பல. இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளம் செஞ்சுட்டு ரொம்ப சைலண்டா போயிட்டார். அவர்கிட்ட பிடிச்ச நிறைய நல்ல விஷயங்கள்ல ஒரு விஷயம், நல்லா மிராக்கல் பண்ணணும், சைலண்டா போயிடணும். இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஊமையும் செவிடுமான ஆவியே, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். ஊமையன் பேசினான். அவனுக்கு பேச்சு வந்தது. யாரை பற்றி பேச வேண்டும்? இயேசுவை பற்றி தான் அவன் பேச வேண்டும். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? ஒருவருக்கும் சொல்லாதே, போ அப்படின்னார். பிசாசு பிடித்தவனை சுகமாக்கினார். அவன் சொல்றான், உம்மோடு கூட நான் வருவேன் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னோடு நீ வர வேண்டாம். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ உன் தேசத்துல போய் சொல்லு, என்னோடு வர வேண்டாம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தாங்கள் யாரையாயிலும் சுகமாக்கினால் அவர்களை கூட கூட்டிக்கிட்டே திரிகிறார்கள், சாட்சி சொல்வதற்காக. ஐயா ஜெபம் பண்ணினார், நான் சுகமானேன். ஐயா கையை நீட்டினார், நான் சுகமானேன். ஐயா தலையிலே கை வைத்த பொழுது மகிமை இறங்கினது, நான் சுகமானேன். மனிதன் மகிமையை எடுத்தால் கர்த்தருக்கு கோபம் வரும். இன்றைய தேவ மனிதர்கள் ஏன் இதை விளங்கி கொள்ளாமல் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யணும், ஏன் வாயால் அதை நான் சொல்லக்கூடாது? சுகமானவன் அவன் ஊர்ல போய் சொல்லுவான், அவ்வளவுதானே தவிர. பாருங்க, 38 வருஷங்க பெதஸ்தா குளத்துல கிடந்தான். யோவான் எத்தனை அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க? 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. 38 வருஷம். இவர் பிறப்பதற்கு முன்னதாகவே அவன் வியாதியஸ்தன். இவருக்கு வயதோ அப்ப 31. 30 வயசுல ஊழியத்துக்கு வந்து அந்த முதல் வருஷமே இவனை சந்திக்கிறாரு. இவனுக்கு வியாதியே 38 வருஷம். இவ கேட்கிறாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் தன்னுடைய காரியத்தை புலம்புறான். அப்ப இயேசு சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவன் சுகமாயிட்டான். சுகமானவன் அடுத்த வாரம் தேவாலயத்துக்கு போறான். அங்க தேவாலயத்தில் சிலர் கேட்கிறாங்க, எப்படா சுகமான? தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்று அறியாதிருந்தான். பேரை கூட சொல்லலைங்க ஆண்டவர். தான் மேசியா என்று கூட சொல்லவில்லை. தான் உலக ரட்சகர் என்று சொல்லவில்லை. இப்பொழுது தேவாலயத்தில் இயேசு அவனை பார்க்கிறாரு. அவனை பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும்? ஓடி வந்திருப்பான். ஐயா ஐயா, என்னை சுகமாக்கினது நீங்க தானே, அன்னைக்கு வந்தீங்களே நீங்க தானே. ஆம், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று உபதேசம் பண்ணும் பொழுது அடுத்து அவன் போய் சொல்றான், என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று அறிவித்தான். பேரை சொல்லாமலே சுகமாக்கிறார். இதைத்தாங்க படிக்கணும். என்ன மிராக்கல் மினிஸ்ட்ரி? தலைவலி காய்ச்சலை சுகமாக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய கட் அவுட் வச்சு அந்த ஊழியக்காரன் எவ்வளவு பெருமையுள்ள ஊழியர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள் என்பதை நீங்கள் காண வேண்டும். நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சுகமாக்கினார், வெளியிலே சொல்லாமல் சைலண்டா போயிட்டார். செத்தவனை எழுப்புங்க, நீங்க சொல்லாதீங்க, நீங்க எழுப்பணும், சொல்லணும். குஷ்டரோகியை சுகமாக்குங்க, நீங்க போட்டோ எடுத்து போடாதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, அதை பிரபலப்படுத்தாதீங்க, வாட்ஸ்அப்பில் பரப்பாதீங்க ஐயா சுகமாக்குகிறார் என்று. எப்பயுமே தேவ ஆவியில ஒருத்தன் சுகமானா வெளியே சொல்ல மாட்டான். பிசாசினால் ஒருத்தன் பொய்யான அற்புதம் செஞ்சா அதை விளம்பரம் பண்ணுவான். இதுதான் வித்தியாசம். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியில ஒருத்தன் அற்புதம் செஞ்சா வெளியே சொல்ல மாட்டான். அசுத்த ஆவியிலே ஒருவன் பிசாசுகளை ஓட்டினால், அசுத்த ஆவியிலே சுகமாக்கினால், அசுத்த ஆவியிலே அவன் அற்புத அடையாளங்களை செய்தால், அசுத்த ஆவியிலே அவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் அதை எல்லாருக்கும் பரப்புவான். நான் இதை சுயமாய் சொல்லவில்லை, எல்லா வசனத்தின் ஆதாரத்தில் இருந்து சொல்லுகிறேன். நீங்கள் தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
21, 22 நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்நாட்களிலே அநேகர் இயேசுவினிடத்தில் வந்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை சொன்னோம். இயேசு என்ன சொன்னாரு? அதை படிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் இந்த மிராக்கல் மினிஸ்ட்ரி வந்து அக்கிரமமா என்ன? இயேசுநாதர் சொல்றார், அக்கிரமக்காரங்கடா நீங்க. ஏன் தெரியுமா? இவர்கள் சுகமாக்கினதை விளம்பரம் பண்ணி ஆதாயம் தேடினார்கள். ஆவியில செய்யறவன் அப்படி செய்ய மாட்டான். நீங்க விசுவாசிகள் இந்த காலத்துல ரொம்ப தெளிவடையணும். விசுவாசிகள் எல்லாம் குருட்டு விசுவாசிகளா வாழ்ந்து, விசுவாசிகளுக்கு சொந்த சுய அறிவே கிடையாது, வேத அறிவே கிடையாது. செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஒரு தலைவலி காய்ச்சல் சுகமாக்கினா கூட போய் விழுதுங்க. இவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கிறானே என்கிற ஒரு சிந்தை வரவில்லை. தேவன் இப்படி செய்வாரா என்கிற யோசனை வரவில்லை. ஆகவே சத்தியம் அறியாதபடியினால் தான் ஜனங்கள் இடறுகிறார்கள். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் சபையை ரட்சிப்பார், காப்பாற்றுவார். சரி, இப்ப அங்கி இயேசு போட்டிருந்தார், அவர் சுகமாக்கினார். இப்ப சபை போட்டிருந்துச்சா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தானே, அப்படி மேட்ச் பண்ணியே பார்ப்போம். இவன் பவுல் அப்போஸ்தலனை குறித்து, பேதுருவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு கீழே 15வது வசனம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி, பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி, பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு, அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டதிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். Amen. Praise the Lord. அவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 10 வியாதியஸ்தன் வந்தான், ஒருவன் சுகமானான், எல்லாரும் திரும்பி போனார்கள். கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இதே வார்த்தை இருக்கு. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவர் தொட்டாலும் சொஸ்தம், அவரை தொட்டாலும் சொஸ்தம். பேதுரு பாருங்க, எத்தனை பிணியாளிகளை வைத்தார்களோ அத்தனை பிணியாளிகளும் சொஸ்தமானார்கள். அதாங்க தேவ மனுஷன். தேவ மனுஷன் ஒரே ஒரு அற்புதம் செஞ்சு அதை விளம்பரப்படுத்துறவன் தேவ மனுஷன் கிடையாது. நான் உலகத்தில் சில ஊழியர்களை நான் உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஆவியிலே ஏவப்படுகிறேன். 1912 டைட்டானிக் கப்பல் சமுத்திரத்தில் முழுகுகிற அந்த வருஷம் அது. அந்த வருஷத்தில் சாது சுந்தர் சிங், சீக்கியன், உங்களுக்கு சீக்கியன் தெரியும், தாடி வச்சிருப்பாரு, டர்பன் கட்டியிருப்பாரு தலையில. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் சாது சுந்தர் சிங். அவர் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பயங்கரமான மிராக்கள் 1912 சரியான அற்புதம். அந்த அற்புதம், அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் தங்குறதுக்கு அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சாது சுந்தர் சிங் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி அப்படியே நடக்க ஆரம்பித்தார். யாருக்கும் தெரியாது. ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இவர் இறங்கி இவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பித்தார். நடந்து போகிறார். பல கிலோமீட்டர் ராத்திரியில் நடந்து போய் ஒரு வீட்டை தட்டுறாரு. அந்த வீட்டில் ஒரு வயதான தாயார். அந்த கதவை திறந்து பார்த்துட்டு, என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே, படுக்கணும், இடம் இருக்கா பாட்டி? ஓலை தட்டு, ஓலையில், தென்னை ஓலையில் தட்டு பின்னி வச்சிருக்கிறாங்க. ஓலைத்தட்டு இருக்குப்பா, படுத்துக்கிறியா? படுத்துக்கிறோம் பாட்டி. சாப்பிட ஏதாச்சும் இருக்குதா? கஞ்சி தான் இருக்கு, கஞ்சி கொடுங்க. அந்த கஞ்சை வாங்கி குடிச்சிட்டு ஓலைப்பாயில் படுத்துட்டு காலையில் பக்கத்தில் ஓடுற அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அவருடைய வஸ்திரத்தை துவைச்சி அந்த வெயிலில் காய போட்டு
காயிற வரைக்கும் உள்ளாடையில உட்கார்ந்து இருந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் அந்த காவி வஸ்திரத்தை அவர் உடுத்திக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து நடந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர்றாரு. பயங்கரமான கிரௌடு திருவனந்தபுரத்துல. ஐயா எங்க போனீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு வார்த்தை சொல்லலை, சைலண்டா மேடையில ஏறினாரு, அற்புத அடையாளம் செஞ்சாரு, இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணாரு, மறைஞ்சி வாழ்ந்தாரு. அவரை நாகர்கோயிலுக்கு கூட்டு போறாங்க. நாகர்கோயிலுக்கு எப்படி கூட்டு போறாங்கன்னா குதிரை வண்டியில. அவரை அந்த காலத்துல குதிரை வண்டி தான், வேற ஒன்றும் வாகனமே கிடையாது. ஆகவே குதிரை வண்டியில எங்கிருந்து திருவனந்தபுரத்துல இருந்து நாகர்கோயில்ல இருக்கிற நாகராஜா திடல் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு, அந்த திடல் வரைக்கும் அவர் குதிரை வண்டியில கூட்டு போகும் பொழுது சாது சுந்தர் சிங் ஐயா வர்றாருன்னு சொல்லி ஜனங்கள்லாம் 2 பக்கம் வரிசையா நிக்கிறாங்க. அவர் அப்படியே எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அது டிராவல் பண்றாரு. அந்த காலத்துல எல்லாருமே குதிரை வண்டி அந்த மாதிரி டிராவல் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர் பார்க்கும் பொழுதே அநேகர் சுகமடைந்தார்கள். அவர் ஒன்றும் பேசலை. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். எனக்கு அதெல்லாம் படித்த உடனே ஏன் இந்த காலத்தில் ஊழியர்கள் இப்படி இல்லை என்கிற ஒரு அழுகை, ஒரு ஏக்கம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த நாகர்கோயில் டவுனுக்கு வரும் பொழுது டதி ஸ்கூல் ஜங்ஷன் ஒன்று வரும். அதில் அப்படி திரும்பி போகும் பொழுது ஸ்காட் கிறிஸ்டின் ஸ்கூல் ஒன்று இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மரத்தில் ஒரு வாலிப பெண்ணு, அந்த ஊரில் இருக்கிற பணக்காரனுடைய ஒரு ஸ்திரீ பெண், அது அவள் பிசாசு பிடிச்சு நிர்வாணமாக அந்த மரத்தில் ஏறி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தா. அது அந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். பல வருஷமா அந்த பெண்ணு நிர்வாணமா அந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தா. அவ்வளவு அசுத்த ஆவிகள் அந்த பெண்ணுக்கு. இவர் அந்த இடத்துல அந்த வண்டியில போகும் பொழுது அந்த மரத்துல தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இவரை பார்த்தால், இவர் அந்த ஸ்திரீயை பார்த்தால் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவர் நேரா மீட்டிங் போயிட்டார். நாகராஜா திடல்ல மேடையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பெண்ணு மரத்துல தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்த உடனே அசுத்த ஆவிகள் வெளியே போய் சுகமாயிட்டா. இவன் நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுல இருக்கிற எல்லாரும் மகளே மகளேங்கிறாங்க. ஒரு வார்த்தை பேசல. நேரா போனா உடம்ப சுத்தம் பண்ணா, நல்ல வஸ்திரத்தை எடுத்து உடுத்திட்டு நேரா நாகராஜா திடல்ல போய் முன்னாடி போய் உட்கார்ந்தான். அப்ப சாது சுந்தர் சிங் அந்த பெண்ணை பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தார். பிரசங்கத்திற்கு வாய்ப்பு வந்த பொழுது அந்த ஸ்திரியை பார்த்த பொழுது அவள் எழும்பி வந்தாள் சாட்சி சொல்வதற்காக. அவள் 2 வார்த்தைகள் சாட்சி சொன்னாள். உங்கள் அனைவருக்கும் என்னை பற்றி தெரியும். நான் பல ஆண்டுகள் நிர்வாணமாக இந்த பட்டணத்திலே சுற்றி கொண்டிருந்த பேய் பிடித்தவள். என்னை யாரும் அடக்க முடியவில்லை. நான் பயங்கரமான ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு ஸ்திரியாக இருந்தேன். ஆனால் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் வண்டியிலே வந்த பொழுது நான் மரத்திலே தொங்கிக் கொண்டு அவரை பார்த்த பொழுது சாது சுந்தர் சிங் ஐயாவை நான் பார்க்கவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன் அப்படி சொன்னார். என்ன ஊழியக்காரர்கள் அந்த காலத்துல. சாது கொச்சி குஞ்சுன்னு கேரளத்துல அருமையான ஒரு தேவ மனுஷ ஊழியக்காரர். அவர் முண்டக்கயம் என்கிற இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டு அவர் ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சில ரவுடிகள் அவரை வழிமறித்தார்கள். எந்தோ சாது கொச்சுண்டி பெரிய அற்புத அடையாளமெல்லாம் செய்து பயங்கரமா இயேசுவை நீங்க பிரசங்கிக்கிறீங்களே, இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், அதை கொடுத்தால் உங்களை உயிரோடு விடுவோம், இல்லாவிட்டால் உங்களை அடித்தே கொள்ளுவோம் என்று அந்த வாலிபர்கள் கேட்ட பொழுது இந்த மலையாள பிரசங்கி கேட்டாராம், எந்தோட எனக்கு வேண்டும் அப்படி கேட்ட உடனே அமெரிக்காவில் தயார் பண்ணுகிற கொக்கோ கோலா வேணும்னு கேட்டாங்களாம். இவரு சிரிச்சுக்கிட்ட நினக்கு யுஎஸ்ஏ பிராண்டு கொக்கோ கோலா வேணுமோ, எந்தோட காப்ரியல் அப்படின்னு கத்துனாராம். கொண்டு வாடா கொக்கோ கோலான்னாராம். அப்படியே காப்ரியல் தூதன் இறங்கி ஒரு தாம்பாள தட்டுல 5 கொக்கோ கோலா பாட்டிலு அப்படியே வருகிறதாம். யாருக்குமே இந்த ஏஞ்சல் தெரியவில்லை. ஆனால் தட்டில் இருக்கிற அந்த கொக்கோ கோலா மட்டுமே தெரிகிறது.
எடுத்து குடிடான்னு சொன்ன உடனே அதை எடுத்து பார்த்தால் அந்த காலத்தில் தயார் செய்யப்பட்டது மேட் இன் USA என்று எழுதி இருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார்களாம். அடுத்த நாள் கூட்டத்திலே இந்த வாலிபர்கள் வந்து சாட்சி சொன்னார்கள். இப்படி பரிசுத்தவான்கள் ஏராளங்க, ஏராளம். திருநெல்வேலி மாவட்டத்திலே பாலாசில் லாரி, அவர் விழுந்து போனதுக்கு அப்புறம் உள்ள கதைகளை பேசக்கூடாது. அவர் வல்லமையாய் பிரகாசமாய் கர்த்தருக்காக வாழ்ந்த பொழுது அவர் மூலம் கர்த்தர் என்ன செய்தார் என்கிற காரியத்தை நாம் அறியும் பொழுது அவ்வளவு ஒரு தாழ்மையான மனிதன், அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். நீங்கள் உங்கள் ஆசாரிய வஸ்திரம் என்கிற அங்கியை நீங்கள் போட்டிருப்பீர்களானால் அற்புத அடையாளங்களை செய்துவிட்டு அதை ஒருவருக்கும் நீங்கள் சொல்லாமல், பத்திரிகைகளிலே எழுதாமல், சீடி போட்டு விளம்பரம் பண்ணாமல் நீங்கள் மௌனமாய் கர்த்தரை மகிமைப்படுத்திவிட்டு போவதுதான் உண்மையான ஆசாரியத்துவம். அப்படி ஊழியர்களை கர்த்தர் வருகிற காலங்களிலே எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு சுகமே ஆக்கல. ஒரு பாட்டை பாடி அவன் பண்ற அட்டகாசம் பெரிய அட்டகாசமா இருக்கு. கலர் கலரா லைட்டை போட்டு புகையை விட்டு மேடையெல்லாம் ஓடி திரிஞ்சி ஜீசஸ் ஜீசஸ் இயேசு இயேசு இயேசுன்னு கத்துறாங்க தவிர, பாட்டும் கத்துறதையும் தவிர வேற ஒண்ணுமே நடக்கல. இதுக்கு ஜனங்கள் போய் உட்கார்ந்து கைதட்டுறதை நினைக்கும் பொழுது சபை எவ்வளவு பின்மாற்றம் அடைந்து கிடக்கிறது, சபை எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது என்பதை நினைத்தால் தேவ சமூகத்தில் அழுவதை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு அங்கி உடுத்தியிருந்தார். அங்கியிலே சுகம் இருந்தது. பேதுரு உருமால்களை எடுத்தார்கள், சுகமானார்கள். பேதுருவினுடைய வஸ்திரங்களை தொட்டார்கள், சுகமாயினார்கள். பவுல் உருமால்களை எடுத்தார்கள், சுகமானார்கள். பவுலுடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், சுகமானார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து தரையிலே போய் உட்கார்ந்து, வீணான மனுஷர்களே, உங்களைப் போல நாங்களும் ஒரு மனுஷர் தான். எல்லாம் வாசித்து பார்க்கணும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே லீஸ்தீரா பட்டணத்திலே ஒரு சப்பானியை சுகமாக்கின பொழுது யூபித்தர் மெர்க்குரி என்று பவுலையும் பர்னபாவையும் கடவுள் ஆக்கினார்கள். உடனே நான் கடவுள் அப்படின்னு பவுல் கையை தூக்கல. எல்லாரும் எனக்கு பலி செலுத்துகள், பூசாரிகள் முதற்கொண்டு பலி செலுத்த வந்தார்கள் எழுதியிருக்கு பைபிள்ல. நீங்கள் அப்போஸ்தலர் 14 நீங்க பொறுமையா வீட்டில் உட்கார்ந்து படிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை கிழிச்சு, வீணான மனுஷர்கள், உங்களை போல நாங்களும் ஒரு மனுஷர் தான், தேவனை தொழுது கொள்ளுங்கள். பயம் ஏன் தெரியுமா? மகிமையை எடுத்தா கர்த்தர் அடிச்சிருவாரு. ஆகவே பயந்து தங்களை வெறுமையாக்கினார்கள். அவர்கள் அங்கியிலே சுகம் இருந்தது. மூன்றாவதாக அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் ஏபோத்தின் கீழ் அங்கி. ஏபோத்தின் கீழ் அங்கி. இப்ப ஏபோத்தின் கீழ் அங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பலி. இப்ப ஏன் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த யாத்திராகமம் 28 நீங்க அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். அது கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஏபோத்தின் கீழ் அங்கியை செய்வாயாக, அந்த கீழ் அங்கியில ஒரு மணி ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி ஒரு மாதுளம்பழம், இப்படி அந்த அங்கியை சுற்றிலும் அது தொங்கணும். அப்ப ஆசாரியன் இந்த மாதிரி ஏபோத்துக்கு உள்ள அந்த முழங்கால் வரைக்கும் அந்த அங்கி போட்டிருப்பான். அந்த அங்கியில மணி கட்டப்பட்டு இருக்கும். அவன் நடந்தான்னு சொன்னா சத்தம் கேட்கும். அந்த மணி வந்து சத்தம் கேட்கும். அதுதான் ஸ்தோத்திர பெருந்தொனி, ஸ்தோத்திர பலி. அதுதான் அவனுக்கு நடந்தால் அது சப்தம் கேட்கும் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வஸ்திரத்துல மணியெல்லாம் கட்ட வேணாம். அந்த ஸ்தோத்திர பலிய கர்த்தர் நமக்கு தொண்டையில கொடுத்திருக்கிறார், வாயில உதட்டில கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு ஜீவன். இந்த பழைய ஏற்பாட்டில் இது சம்பந்தமா ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஆசாரியன் வந்து மகா பரிசு
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவன் இடுப்புல ஒரு கயிறை கட்டி வெளியே இருக்கிறவன் பிடிச்சிருப்பான். அவன் உள்ள போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவன் ஊழியம் செய்யும் பொழுது பாவம் செய்தவனாக இருந்தால் அவன் அங்கேயே செத்து போயிடுவான். அவன் செத்தானா இருக்கானா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அவன் நடந்து அவன் ஊழியம் செய்யும் பொழுது மணி சப்தம் வெளியே கேட்கும். அப்ப கயிறை பிடிச்சிருக்கிற எல்லாருமே, டே பாஸ்டர் உயிரோடு தாண்டா இருக்காரு, சத்தம் கேட்குதுன்னு கம்முன்னு இருப்பான். சத்தமே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, கயிறை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டுருவான். அதனால ஊழியக்காரன் ஊழியர் செய்யும் பொழுது சப்தம் கேட்கணும். இன்றைக்கு நிறைய ஊழியர்களுக்கு சப்தம் கேட்குது, வெறும் வரட்டு சப்தம், விஷயமே இல்லாட்டி கூட நல்லா கத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ பாஸ்டருக்கு பவர் இருக்கிறது, பாஸ்டருக்கு வல்லமை இருக்கிறது, ஓ பாஸ்டர் அபிஷேகத்தில் பேசுகிறார், இந்த சத்தத்தை வச்சே ஜனங்க அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற ஏபோத்தின் கீழ் அங்கீனா என்ன என்றால், அவன் தேவனை நன்றாய் ஸ்தோத்தரிக்கிற ஒரு ஜீவனுள்ள ஆசாரியனா இருக்கணும். இந்த ஆசாரியன் உயிரோடு கூட இருக்கிறவனா இருக்கணும், ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் உள்ள ஆசாரியனா இருக்கணும். அப்பதான் சபை உயிரடையும். ஆசாரியனே செத்து கிடந்தா சபை செத்து போயிடும். இந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சாகிற வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற கைதிகள் உயிரோடு இருப்பார்கள். அப்படியானால் இவன் மரித்தால் அந்த கைதிகளுக்கும் மரணம் சம்பவிக்கும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகவே நாம் உயிரோடு இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சபை உயிர் உள்ளதாக இருக்கும். ஒரு ஆசாரியன் நல்ல ஸ்தோத்திரங்களையும் அவன் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறவனாக ஒரு ஜீவன் உள்ள ஒரு ஊழியத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செய்தார் என்று கடந்த ஸ்டடியில உங்களுக்கு நிறைய வசனம் சொல்லி இருக்கிறேன். உண்மையாகவே இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பிளஸ் அவர் நன்றாய் துதிக்கிற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. 4வது வஸ்திரம் ஏபோத். ஏபோத்துனா என்ன அப்படின்னா, இதுதான் ஏபோத், இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஊரிம் தும்மிம் அப்படின்னு 2 கல் இருக்கும். இங்கே மார்பில் 12 கோத்திரத்திற்கு அடையாளமாக பதிக்கப்பட்ட கற்கள், நவரத்தின கற்கள், 12 கற்கள் இருக்கும். அது ஒவ்வொரு கோத்திரத்தை குறிக்கிற ரூபன், சிமியோன், லேவி, யூதா அப்படி வரிசையா அது இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஷோல்டரில் 2 கல் இருக்கும். ஒன்று சிவப்பாக இருக்கும், ஒன்று பச்சையாக இருக்கும். உண்மையாகவே கர்த்தர் பாருங்க, இந்த ஆசாரியன் அது ஊரின் தும்மி. இவன் ஜோம் பண்ணுறான், ஆண்டவரே யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படி ஜோம் பண்ணா, இந்த கிரீன் சிக்னல் வந்தால் போகலாம், ரெட் சிக்னல் வந்தால் போகக்கூடாது, இப்படி தான் கர்த்தர் பேசுவான். இதை வச்சு தான் சிக்னலே கண்டுபிடிச்சாங்க உலகத்தில். அதனால ஆசாரியர்கள் இதை அணிந்து கொண்டு ஜோம் பண்ணுவார்கள். அப்ப ஏபோத்து என்றால் ஜெபம் வழி நடத்துதல் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியில நடத்தப்படுதல் என்று அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வஸ்திரத்தை உடுத்தி இருந்தாரா? இந்த வஸ்திரத்தை எழுத்தின்படியும் உடுத்தி இருந்தார், அதே நேரத்தில் ஆவிக்குரிய படியும் அவர் உடுத்தி இருந்தார். இப்ப இந்த ஜெபம், இந்த பரிசுத்த ஆவியிலே வழி நடத்துதல், இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், பரிசுத்த ஆவியில தான் நடத்தப்பட்டார். இப்போ இயேசு ஜெபித்தார் என்பதற்கு அழகான வசனங்கள் இருக்கு, பைபிள்ல நிறைய இருக்கு. மார்க் 1:35, லூக்கா 6:12. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். லூக்கா 6:12 படிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராத்திரி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராத்திரி முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். இயேசு ஜெபம் பண்ணார், அவருக்கு அந்த வஸ்திரம் இருந்தது.
அதை விட ரொம்ப முக்கியம், அவர் ஹோலி ஸ்பிரிட்ல தான் நடத்தப்பட்டார், சுயமா எதுவுமே செய்யலை. இப்போ மத்தேயு புஸ்தகம் 4:1 நீங்கள் படிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே நடத்தப்பட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இதான் மார்க்கு புஸ்தகம் 1:12 அப்படித்தான் எழுதியிருக்கு. உடனே ஆவியானவர் வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி என்ன செய்தார்? ஏவினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒன்றையுமே இயேசு செய்யல. ஹோலி ஸ்பிரிட் தான் அவரை செய்ய வைக்கிறார். யோவான் 8:14 கூட ஆவியானவர் தான் அவர் என்ன செய்யறாரு? நடத்துறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப சபையில இருக்கிற விசுவாசிகளும் ஊழியர்களும் ரோமர் 8:14 படி பரிசுத்த ஆவியில தான் நடத்தப்படணும். நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் அதுக்கு ரொம்ப நல்ல சாட்சி. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எல்லா ஊழியர்களுமே ஹோலி ஸ்பிரிட்ல தான் நடத்தப்பட்டார்கள். அது அவ்வளவு தெளிவா எழுதி இருக்கு. இப்ப 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பின்னு ஒருத்தர் ஊழியம் செஞ்சாரு. அந்த பிலிப்பு ஊழியம் செய்யும் போது சமாரியா பட்டணத்தில் ஊழியத்தை முடிச்ச உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, காசா வனாந்தரத்துக்கு ஓடி போங்கிறாரு. இப்ப பிலிப்பு ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கல, அவரு காசா வனாந்தரத்துக்கு ஓடுறாரு. காசா வனாந்தரத்துக்கு ஓடும் பொழுது மறுபடியும் ஆவியானவர் சொல்றாரு, அந்த ரதம் தெரிகிறதே அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். உடனே அந்த ரதத்துக்கு பின்னாடி ஓடுறான். அந்த ரதத்துல ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், கந்தாகே. அவரு ஏசாயா 53 அதிகாரம் படிச்சு போறார். இப்ப ஏசாயா 53 படிச்சு போகும் பொழுது பிலிப்பு கேட்கிறான், நீர் வாசிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஒருவன் சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? ரதத்துல ஏறி உட்கார்ந்து அந்த 53 அதிகாரத்தை வச்சு ஏசாயா வச்சு இயேசுவை பிரசங்கம் பண்றான். அப்ப ஞானஸ்தானம் வரைக்கும் பிரசங்கம் பண்றான். அப்ப ஞானஸ்தானம் வரைக்கும் பிரசங்கம் பண்ண உடனே அங்க தண்ணி வந்துருச்சு. ரோட்ல தண்ணியை பார்த்த உடனே இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு என்ன தடை? 2 பேரும் இறங்குறாங்க. 2 பேரும் இறங்கி ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கணும். 39ஆம் வசனம் கவனிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். இப்ப பாருங்க ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை அப்படியே மர்வமாக்கி தூக்கிட்டு போயிட்டார். ஆசோத்திலே காணப்பட்டு 32 மைல் ஆசோத்துங்கிற இடத்துல போய் இறக்கி விட்டார் ஆவியானவர். அப்ப இதுதான் ஏபோத். ஒரு ஊழியன் உள்ளாடை தரித்தவனாய் பரிசுத்தம், அந்தரங்க பரிசுத்தம், அங்கி தரித்தவனாய் தெய்வீக சுகம் அளிக்கிறவன், ஏபோத்தின் கீழங்கி தரித்தவனாய் ஜீவனுள்ள பிரசங்கி, நல்லா ஸ்தோத்தரிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஏபோத்தை அவன் தரித்திருந்தால் ஜெபம், வழி நடத்தப்படுதல் அவனுக்கு அவசியம். இப்ப கச்சை. இயேசு கிறிஸ்து கச்சையை அணிந்திருந்தார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து கச்சையை என்ன செய்திருந்தார்? கச்சைனா என்னது? சத்தியம். கச்சைனா என்னது? சத்தியம். ஜீசஸ் பிறக்கும் பொழுதே அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அப்ப யோவான் 1:17 அவர் சத்தியத்தை நிறைந்தவராக பிறந்தார் என்று பார்க்கிறோம். அது மாதிரி அநேக வசனங்கள் இருக்கிறது. இவ பிலாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது கூட பிலாத்து கேட்குறான், நீர் என்ன சத்தியமா அப்படின்னா, சத்தியமே நான் தான். ஏன்னா அவர் தான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவன் சத்தியமாவது என்ன என்று பிலாத்து கேட்கும் பொழுது, நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவனும் என்னுடைய சப்தம் என்ன செய்கிறான்? கேட்கிறான். ரொம்ப அழகா சொன்னார். இயேசு கிறிஸ்து சத்தியங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸே தேவையில்லை, அது உங்களுக்கு விசுவாசம். இப்ப எதுக்கு ரெஃபரன்ஸ் தேவை? சபை இந்த கச்சையை கட்டி இருக்கணும். இப்ப எபேசியர் புஸ்தகம் 6:14 படிங்க. எபேசியர்
6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும். சமாதானத்தின் அப்ப சுவிசேஷத்தை சத்தியம் என்கிற அறக்கச்சையை சபை என்ன செஞ்சிருக்கணும்? ஊழியர்கள் கட்டியிருக்கு. ஊழியர்கள் சத்தியம் பேச பயப்படவே கூடாது. இப்ப ரோமர் புஸ்தகம் 1:18 சொல்லுகிறது, அநியாயத்தினாலே சத்தியத்தை மறைத்தால் தண்டனை இருக்கு. காசுக்காக சத்தியம் பேச பயந்தா தண்டனை இருக்கிறது. சத்தியம் பேச பயப்படவே கூட. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுனதை நான் உங்களுக்கு இங்க சுட்டி காட்டணும். 4ஆம் அதிகாரத்துல முதல்ல அவன் கலாத்திய சபையில போயிட்டு என்ன பிரசங்கம் பண்றான் தெரியுமா? 13வது வசனத்துல அவன் காஸ்பல் சொல்றான். படிங்க பாப்போம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும். இங்க பாருங்க, காஸ்பல் சொல்ல வந்தா ஊழியக்காரர்களை விசுவாசிகள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் பலவீனமாய் என் கண்களிலே தண்ணீர் ஒழுகுகிற பொழுது உங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுப்பதற்கு மனதாக இருந்தீர்கள் அப்படி சொல்றேன். அப்ப காஸ்பல்னா சுவிசேஷம். அப்ப சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனா இந்த ஜனங்க ஏஞ்சல் போல ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இயேசுவை போல ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், கண்களையும் பிடுங்கி கொடுக்கிறார்கள், காசையும் கொடுக்கிறார்கள். ஆனா பவுல் அங்க அந்த சபைக்கு 2வது முறை போகும் பொழுது ஒரு சுவிசேஷம் சொல்லல, சத்தியம் சொன்னார். 16வது வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. அவர்கள் காஸ்பல் சொன்னா கேட்கிறான், சத்தியம் சொன்னா எதிர்க்கிறான். இன்னைக்கு அதான் சபை. விசுவாசிகளை பார்த்து நீ ஆசீர்வதிப்பாய், கர்த்தர் உன்னை உயர்த்துவார் மகனே, ஓ கவலைப்படாதே அப்படி சொன்னா விசுவாசி எல்லாத்தையும் கொடுப்பான். சத்தியம் சொல்லு, பாவத்தை விடு, கோபத்தை விடு, இயேசுவுக்காக சாட்சியாய் வாழு, உன் அக்கிரமத்தை விடு, அநியாயத்தை விடு, லஞ்சம் வாங்குறதை விடுன்னு சத்தியம் சொல்லிப்பாரு. அது அவனை இடிக்கும். அவனுடைய வாழ்க்கை முறையை அது என்ன செய்யும்? சீர்படுத்தும். உடனே ஏத்துருவான். அவ காஸ்பல் சொன்னா கடவுள் மாதிரி ஏத்துக்கிறாங்க, சத்தியம் சொன்னா பகைச்சிடுறாங்க. இது இன்னைக்கு உண்மைங்க, இன்னைக்கு உண்மை. ஆனாலும் சத்தியம் தான் நிலை நிற்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே நீங்கள் சத்தியத்தை பேச வெட்கப்பட வேண்டாம். நான் என்னுடைய செய்தியை நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். இப்ப நம்ம உடுத்தி இருக்கிற 5 வஸ்திரம் என்ன? 1 உள்ளாடை. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிற 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களின் நீதி. மெல்லிய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். இதுதான் ரெவலேஷன் 19:8. இப்ப நீங்க போட்டிருக்கிற உள்ளாடை மெல்லிய வஸ்திரம் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அதுதான் முதல் வஸ்திரம். 2வது அங்கி. இப்ப சபை போட்டு இருக்கிற அங்கி என்ன என்றால் ஏசாயா புஸ்தகம் 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. அங்கி என்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு உடுத்தி இருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு தான் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கும் அங்கி. அதுதான் சால்வேஷன். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 3
ஏபோத்தின் கீழ் அங்கி இல்லையா? ஏபோத்தின் கீழ் அங்கி. இதுதான் துதி, இதுதான் ஜீவன் என்று சொன்னேன். ஏசாயா புஸ்தகம் 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? துதியின் உடையையும் கொடுக்கவும். துதியின் உடை, துதியின் உடை. இதுதான் இந்த துதியின் உடை தான் நம்ம போட்டிருக்கிற ஏபோத்தின் கீழ் அங்கி, துதியின் வஸ்திரம். அதான் அடுத்து ஏபோத். ஏபோத்து நம்ம போட்டிருக்கிறது என்னன்னா பிரேயர் சால், பிரேயர் அங்கி, பிரேயர் அதாவது ஜெப வாழ்க்கை பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படுதல்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன வஸ்திரம் அதை உடுத்தி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இப்ப இதுல வஸ்திரம் என்கிற வார்த்தை வரவில்லை. ஆனால் யூதர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்றால், அவர்களுக்கு பிரேயர் சால் என்று ஒன்று உண்டு. அதாவது ஒரு சால்வை மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு சால் எடுத்து பின்னாடி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த 2 முனைய கையில பிடிங்க. பிடிச்சிட்டு அப்படியே 2 கையை இப்படி மடக்குனீங்கன்னா ஒரு கூடாரம் மாதிரி வந்துடும். இங்கே தலையில் சால் போட்டுக்கிட்டு இப்படி மடக்கி பாருங்க. இப்படி தலையை குனிச்சிட்டிங்கன்னா உங்களை சுற்றிலும் அந்த சால்வை ஒரு கூடாரம் போல இருக்கும். அதுதான் இஸ்ரவேலர்கள் பண்ணுகிற ஜெபம். அதைத்தான் சங்கீதத்தில் 91ஆம் சங்கீதத்தில் நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு வசனம் இருக்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை வசனம்? 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த கூடாரம்னா நீங்க வீட்டை நினைக்கிறீங்க. எந்த வீட்டை வாதை அணுகாது தெரியுங்களா? இப்படி பிரேயர் சால் போட்டு தலை வணங்கி ஒருவன் ஜெபம் பண்ணினால் இந்த வீட்டு இப்படி ஜெபம் பண்ணுகிறவனை என்ன செய்யாது? வாதை அணுகாது அப்படி சொல்ற. இந்த மாதிரி பிரேயர் பண்ற ஒருவனுடைய வாழ்க்கைய வாதை நிச்சயமா என்ன செய்யாது? அணுகாது அப்படி சொல்ற. பரிசுத்த ஆவியில நடத்தப்படுதல், அபிஷேகம் நம்மை உடுத்துவித்திருக்கு. ஆவியில நம்ம இருக்கிறோம். அப்ப கடைசியா நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் என்ன அப்படின்னா அறக்கச்சை. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம். கச்சை. இந்த கச்சை என்னது? எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். இதுதான் சத்தியம். இது ஒரு வஸ்திரமா நீங்க நினைக்கணும். பவுல் அப்போஸ்தலன் இந்த 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6 சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொண்டீர்களேன்னு சொல்றார். இது தரித்து கொள்ளுகிற ஒரு ஆயுதம். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பரலோக வாசஸ்தலத்தை தரித்து கொண்டீர்களேனா உடுத்தி கொண்டீர்களேன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில மெல்லிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், இந்த ஜெபத்தினுடைய பிரேயர் சால், அது அல்லாமல் எல்லாவற்றையும் தன்னோடு கூட வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்கள் அடங்கின சத்தியம், அதை நம்ம உடுத்தி இருக்க வேண்டும். அதுதான் அறக்கச்சை. அப்படியானால் ஆசாரியர்கள் உடுத்தி இருந்தார்கள். அவர்கள் எழுத்தின்படி ஊழியம் செய்தார்கள். இயேசு அந்த 5 வஸ்திரத்தை எழுத்தின்படி உடுத்தி இருந்தார், ஆவிக்குரியபடி செய்தார். சபை இன்றைக்கு எழுத்தின்படி 5 வஸ்திரங்களை உடுத்தாவிட்டாலும் ஆவிக்குரியபடி இந்த 5ஐயும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதனால இது ஒரு பெரிய நீளமான சப்ஜெக்ட். அதனால சுருக்கமாய் உங்களுக்கு நான் விளக்கி காண்பித்திருக்கிறேன். பொறுமையாக இதை கேட்டு நீங்கள் விளங்கி கொண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வசனங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.